அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அலகு 8ல் திறனாய்வில் பார்த்திங்கன்னா அணுகுமுறை அப்படின்ற தலைப்பின் கீழே சமூகவியல் திறனாய்வு மற்றும் அதனுடைய சித்தரிப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு பார்த்திங்கன்னா புதிதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். முதல் வினா: இலக்கியம் என்பது சூத்திரம் போல ஒரு சமுதாயத்தின் புலப்பாடு என்று கூறுபவர் யார்னா பிரான்ஸ் அறிஞர் தே பொனால்ட். இலக்கியம் என்பது சூத்திரம் போல ஒரு சமுதாயத்தின் புலப்பாடு என்று சொன்னவர் பிரான்ஸ் அறிஞர் தே பொனால்ட். இரண்டாவது வினா: இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உறவுகள் பரஸ்பரமானவை என்ற கூற்றுக்கு உரியவர் யார்னா ஒப்பிலக்கிய அறிஞர் ஹேரி லெவின். இலக்கியத்துக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள உறவுகள் பரஸ்பரமானவை, அதாவது நெருக்கமானவை என்ற கூற்றுக்கு உரியவர் யார்னா ஒப்பிலக்கிய அறிஞர் ஹேரி லெவின். மூன்றாவது வினா: காலங்களின் மாறுதலுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகளும் மாறுகின்றன அப்படின்னு சொன்னவர் டிஎஸ் எலியட். காலங்களின் மாறுதலுக்கு ஏற்ப சமுதாய மதிப்பும் மாறுகின்றன என்று சொன்னவர் டிஎஸ் எலியட். நான்காவது வினா: வடிவமைப்பில் அக்கறை கொண்டவர் யார்னா டிஎஸ் எலியட். வடிவமைப்புக்கு முக்கியத்துவம் தருபவர் டிஎஸ் எலியட். ஐந்தாவது வினா: சமுதாயமும் இலக்கியமும் என்ற கட்டுரையை எழுதியவர் யார்னா டிஎஸ் எலியட். சமுதாயமும் இலக்கியமும் என்ற கட்டுரையை எழுதியவர் டிஎஸ் எலியட். இந்த சமுதாயமும் இலக்கியமும் என்ற கட்டுரையில் தான் காலங்களின் மாறுதலுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகளும் மாறுகின்றன என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஆறாவது வினா: இலக்கிய உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்றது என்னன்னா சமுதாயவியல் திறனாய்வு. இலக்கிய உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்ற திறனாய்வு சமுதாயவியல் திறனாய்வு. ஏழாவது வினா: பாரதி படைப்புகளை முதலில் உதாசீனப்படுத்தி பிறகு பாராட்டி ஏற்றுக்கொண்டவர்கள் யார்னா ராஜாஜி, கல்கி. பாரதியாருடைய படைப்புகளை முதல்ல உதாசீனப்படுத்திவிட்டு பிறகு பாராட்டி ஏற்றுக்கொண்டவர்கள் ராஜாஜி, கல்கி. எட்டாவது வினா: தற்கால இலக்கியங்களில் பெரும் கவனத்தை பெற்று வருவது என்ன அப்படின்னா குடும்பம் என்ற ஒரு நிறுவனம். தற்கால இலக்கியங்களில் பெரும் கவனத்தை பெற்று எதை பற்றி அதிகமாக எழுதுகிறாங்கன்னா குடும்பம் பற்றி. ஒன்பதாவது வினா: புதுமைப்பித்தன் பற்றி தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதியது என்னன்னா புதுமைப்பித்தன் கதைகள், விமர்சனங்களும் விஷமத்தனங்களும். பத்தாவது வினா: பொதுவாக தற்போது பரவலாக பலரால் கவரப்பட்டு வருவது எவ்வகை காதல் அப்படின்னா முக்கோண காதல். பொதுவாக தற்போது பரவலாக பலரால் கவரப்பட்டு வரக்கூடிய காதல் முக்கோண காதல். 11வது வினா: ஆணாதிக்க கோணத்திலிருந்து காதலை புனிதப்படுத்துகின்ற போக்கு யாருடைய நாவல்களில் காணப்படுது அப்படின்னா அகிலனுடைய நாவல். ஆணாதிக்க கோணத்திலிருந்து காதலை புனிதப்படுத்துகின்ற போக்கு யாருடைய நாவலில் காணப்படுதுன்னா அகிலன். 12வது வினா: நாவல்களில் ஒரு வகையான இயலாமை மனநிலையை படைத்து காட்டுபவர் யார்னா நா பார்த்தசாரதி. நாவல்களில் இயலாமை மனநிலையை படைத்து காட்டக்கூடியவர் நா பார்த்தசாரதி. 13வது வினா: யாருடைய நாவல்களில் மத்திய மேல்தர வர்க்கத்து மனைவிமார்களிடம் ஒழுக்க பிறழ்வு ஏற்படுகின்றது என்ற ஒரு மௌனமான எதிர்ப்பை பார்க்க முடியுது அப்படின்னா வரதராசன் அவங்களுடைய நூல்களில். அதாவது யாருடைய நாவல்களில் மத்திய, அதாவது இடைநிலை மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களிடம் ஒழுக்க பிறழ்வு ஏற்படுகிறது என்ற ஒரு மௌனமான எதிர்ப்பு யாருடைய நூல்களில் பார்க்க முடியுதுன்னா அவர்களுடைய நூல்களில். 14வது வினா: ஆணாதிக்க கோணத்தில் இருந்து காதலை புனிதப்படுத்துகின்ற போக்கு யாருடையதுன்னா பாலகுமாரன். ஏற்கனவே நம்ம அகிலனை பற்றியும் பார்த்துருப்போம். காதலை புனிதப்படுத்தி எழுதக்கூடிய நிலை ஆணாதிக்க போக்காக இருக்கிறது அகிலனுடைய கதைகள்லையும் இருக்குது, பாலகுமாரனுடைய கதைகளிலும் இருக்குது. 15வது வினா: சமுதாய சித்தரிப்பு என்பது ஒரு இலக்கியத்தின் என்னவாக அமைகிறது அப்படின்னா பொதுவான பண்பு. சமுதாயத்தை சித்தரித்து எழுதுவது இலக்கியத்தினுடைய ஒரு பொதுவான பண்பு. 16வது வினா: பாரதியாருக்கு ஏற்பட்ட எதிர்வினை எதிர்ப்புகள் குறித்து சான்றுடன் எழுதப்பட்ட நூல் என்ன அப்படின்னா பாரதி மறைவு முதல் மகாகவி வரை. பாரதி மறைவு முதல் மகாகவி வரை. 17வது வினா: பாரதி மறைவு முதல் மகாகவி வரை என்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா 2 பேர் இருக்காங்க, கா சிவத்தம்பி, ஆ மார்க்ஸ். பாரதி மறைவு முதல் மகாகவி வரை என்ற நூலின் ஆசிரியர்கள் கா சிவத்தம்பி, ஆ மார்க்ஸ். 18வது வினா: யாருடைய நாவல்களில் உடல் மொழிக்கு சிக்குண்ட காதல் நிலையை தேடுவதாக அமைகிறது அப்படின்னா பிரேம் ரமேஷ்.
யாருடைய நாவல்களில் உடல் மொழிக்கு சிக்குண்ட காதல் நிலையை தேடுவதாக அமைகிறது? இப்படி கதை எழுதக்கூடியவர் யாருன்னா பிரேம் ரமேஷ். 19வது வினா, தமிழ் இலக்கிய உலகில் நீண்ட காலம் ஆதிக்க செலுத்திய இலக்கிய வகை சமய இலக்கியம். தமிழ் இலக்கிய உலகில் நீண்ட காலம் ஆதிக்கம் செலுத்திய இலக்கிய வகை என்னென்னா சமய இலக்கியங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி இருக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில். 20வது வினா, மரபு நிலையில் காதலை புனிதப்படுத்துகின்ற போக்கு யாருடைய நாவலில் காணப்படுகிறது அப்படின்னா கல்கியுடைய நாவலில். மரபு நிலையில் காதலை புனிதப்படுத்தி எழுதுகின்ற ஒரு வழக்கம் யாருடைய நாவலில் இருக்குன்னா கல்கியோட நாவல். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. 21வது வினா, அக்னி பிரவேசத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா ஜெயகாந்தன். அக்னி பிரவேசத்தினுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன். 22வது வினா, அதனோடு தொடர்புடைய வினா, அக்னி பிரவேசத்தை தற்செயல் புறநடைகளாக்கி சமரச போக்காக நாவல் படைத்தவர் யாருன்னா ஜெயகாந்தன். அந்த அக்னி பிரவேசத்தை தற்செயல் புறநடைகளாக்கி சமரச போக்காக இந்த நாவல் படைத்தவர் யாருன்னா ஜெயகாந்தன். இந்த அக்னி பிரவேசம் கதை எழுதின பிறகு அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானதாச்சு. அப்புறம்தான் எல்லாராலையும் அந்த கதையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 23வது வினா, காதல் மையமற்று நிற்கின்ற நிலைகளில் நாவல் படைத்தவர்கள் யாருன்னா சுஜாதா, இந்துமதி, சிவசங்கரி. பெண் நாவலாசிரியர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காதலை மையமற்று நிற்கின்ற நிலையில், காதல் இல்லாமல் மற்ற விஷயங்களை மையமாக வச்சு எழுதியிருக்கிறாங்க. பெரும்பாலும் ஆண்கள் காதலை மையமிட்டு எழுதியிருக்கிறாங்க. இங்கே பெண்கள் பார்த்திங்கன்னா காதல் மையமற்று நிற்கின்ற நிலைகளில் நாவல் படைச்சிருந்தா சுஜாதா, இந்துமதி, சிவசங்கரி இவங்க மூவரையும் குறிப்பிடுறாங்க. 24வது வினா, கிராமப்புற சூழலை அடையாளம் காட்டுவதில் முன்னோடியாக இருப்பவர் யாருன்னா ராஜம் ஐயர். இவருடைய கமலாம்பாள் சரித்திரம் கிராமப்புற சூழலை அடிப்படையாக அடையாளம் காட்டுவதாக இருக்குது. அதனால தான் இவர் கிராமப்புற சூழலை அடையாளம் காட்டுவதில் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறார். 25வது வினா, இலக்கியம் என்பது எதன் வெளிப்பாடு அப்படின்னா காலத்தினுடைய வெளிப்பாடு. இலக்கியம் என்பது எதன் வெளிப்பாடு? காலத்தின் வெளிப்பாடு. 26வது வினா, சமுதாய மாற்றம் என்ற பின்னணியில் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சைவ நூல் அப்படின்னா பெரிய புராணம். சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய பின்னணியில் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நூல் சைவ நூல் அப்படின்னா பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தில் சமுதாய மாற்றங்களை உருவாக்கியவர் யாருன்னா சேக்கிழார். பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா சேக்கிழார். இவர் தான் தான் இயற்றிய அந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தில் சமுதாய மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு. 28வது வினா, சமுதாய சிக்கல்களை சித்தரித்து காட்டிய படைப்பாளர்கள் யார் யாருன்னா வாவேசு ஐயரும் கல்கியும். வாவேசு ஐயர் எழுதிய குலத்தங்கரை அரசமரமும் கல்கியினுடைய கேதாரியின் காதலையும் பார்த்திங்கன்னா சமுதாய சிக்கல்களை சித்தரித்து காட்டக்கூடிய படைப்பாளர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. 29வது வினா, அரசு நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு வகையான எதிர்ப்பு குரலாக பாடியவர்கள் யார் யாருன்னா சம்பந்தர், அப்பர். இந்த சம்பந்தரும் அப்பரும் வாழ்ந்த காலத்தில் அரசு நிறுவனங்களுக்கு எதிராக எதிர்ப்பு குரல் கொடுத்து பாடியவர்கள் என்ற நிலையில் நம்ம பார்க்கக்கூடியவங்க யார் யாருன்னா சம்பந்தரும் அப்பரும். 30வது வினா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டதால் யாரை எதிர்க்கும் மன வலிமை இருந்தது அப்படின்னா அரசை எதிர்க்கக்கூடிய மன வலிமை இருந்தது. ஏன்னா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததால் அவங்களுக்கு அரசையும் எதிர்த்து பாடக்கூடிய மன வலிமை இருந்தது. 31வது வினா, எதிர்ப்பு குரலை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் எவற்றை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா சமுதாயத்தினுடைய பின்புலத்தை ஆராய்ந்து பார்த்தல் வேண்டும். எதிர்ப்பு குரலை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் எவற்றை ஆராய வேண்டும்? சமுதாய பின்புலத்தை ஆராய வேண்டும். 32வது வினா, மரபு வழிபட்ட ஒரு நிறுவனம் அமைய சமுதாயத்திற்கு அடிப்படையாக அமைவது எதுனா குடும்பம். மரபு வழிபட்ட ஒரு நிறுவனம் அமைய சமுதாயத்திற்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னா குடும்பம். அப்போ குடும்பத்தில் இருந்து தான் பார்த்திங்கன்னா சமுதாயம் உயர்வு நிலை பெறுது அப்படின்றத அடிப்படையாக வைத்து குடும்பத்தை முதன்மைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம திறனாய்வில் அணுகுமுறை என்ற பகுதியிலிருந்து சமுதாயத்தினுடைய சமூகவியல் அணுகுமுறைகள் பற்றி பார்த்தோம், அதனுடைய சித்தரிப்புகள் பற்றி பார்த்தோம்.
இதில் நிறைய அறிஞர்களுடைய கூற்றுகள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த வினா வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். தேர்வு நோக்கில் இருக்கும், புதுமையானதாகவும் இருக்கும். மீண்டும் மீண்டும் 2 அல்லது 3 முறை கேட்கும்போது இதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான நிறைய பதிவுகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.